நற்செய்தி ஏற்பீர். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மார்க்கு 1:14-15. தீர்க்கரின் உரைகளிலே மறைந்திருக்கும் நிகழ்வு வாக்கு மைந்தனானதினாலே நிகழ்ந்துவிட்டது. கிறிஸ்துவும் காலம் நிறைவேறிற்று என்று அடைமொழியில் வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தி கிறிஸ்துவாகிறார். இறை ஆளுகையில் இணைந்த இடம் இறையரசு. வாக்கு மைந்தனானதினாலே நிறைவுற்ற கால நிறைவு தந்த இறையரசில் இணைந்திட நம்மில் இணைந்திருக்கும் மாசுகளை அகற்றி புதிய மனிதனாவது நற்செய்தியாம் கிறிஸ்து மீது பற்றுறுதி கொள்வதின் படிநிலையாகும். நற்செய்தியின் நோக்கத்தை இயேசுநாதர் மார்க்கு 1:15 குறிப்பிடுகிறார். மனம் திரும்புதல் நம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. நாம் ஆண்டவருக்கென்று எதை செய்தாலும் அதன் நோக்கம் மனமாற்றம் என்பதை மையமாக கொண்டிருக்க வேண்டும். மனமாற்றத்தை மையமாக கொண்டு நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதும் மனமாற்றத்தை மையமாக கொண்டு நற்செய்தியை சொல்வதும் அவசியம். செயல் வடிவமாகாத நற்செய்திகள் செயல் வடிவம் பெறாத நற்செய்தியாளர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்கையின்படி செய்யாமல் இருக்கவும் ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார். நற்செய்தி நல்ல பண்புகள் மூலமாக பயனுள்ளதாய் மாறும். இந்த வார்த்தைகளை குழந்தைகளைப் போல ஏற்றுக்கொள்வதை அது பயனுள்ளதாக நம் பண்பு நலன்களை சிறப்பானவையாக இந்த சமூகத்திற்கு காண்பிக்கும். நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.